இன்றைக்கு ஒருத்தர் இந்த வட்டிக்கு காசு வாங்கினவர் அந்த வட்டியும் கொடுக்க முடியாம முதலும் கொடுக்க முடியாம ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர். என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. அவரை அடிச்சு மிரட்டி துன்புறுத்தி உடுப்பு, அதாவது உடம்புல இருக்கிற எல்லா உடுப்பையுமே எல்லாத்தையுமே அவுத்து அதை வீடியோ எடுத்து ஒரு ஆம்பளாளன்னு, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவர், அதுவும் ஒரு ஆம்பளாள், அவரை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்துல எல்லாம் அதை போட்டு மானப்படுத்தி. சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு சுற்றுலா பயணி, வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு பெண் சுற்றுலா பயணி கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன விளப்பம்ண்டா, அதாவது மேலே உடுப்பு, மேலே எந்த ஒரு உடுப்புமே இல்லாமல் வந்து அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிருக்கிறாங்க. ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குண்டா, கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அருகம்பை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க. உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு அனுமதிக்க கூடாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணியாக இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்கள் ரொம்ப ரொம்ப தவறு. இதை ஏன்னா இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்கள்லாம் செய்யக்கூடிய எவ்வளவோ ஹோட்டல்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ வருமானங்கள் இருந்தாலும் இது எல்லாமே மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள்ல தான் பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சமுதாயம் பார்க்கும்போது அது ஒரு தவறான பாதையில போகும். அதனால கைது செய்யப்பட்டது எந்த ஒரு தவறும் இல்லை. இது போல நடவடிக்கைகள்ல வந்து செயற்படக்கூடிய வெளிநாட்டவங்களாக இருந்தா கூட கட்டாயம் கைது செய்யணும். அதே போல இன்னொரு விஷயம், உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வட்டிக்கு கடன் வாங்குறதுன்றது எங்களோட சமுதாயத்துல எல்லா இடங்கள்லையுமே ஒரு பழக்கமான ஒரு விஷயமாக வருது. இப்போ ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா, வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலன்னா வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து வட்டிக்கு காசு கொடுத்தாலே 2 மாடியில் வீடு கட்டிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு தொழில் தான் இந்த வட்டிக்கு காசு கொடுக்குறது. சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு ஒருத்தர் இந்த வட்டிக்கு காசு வாங்கினவர் அந்த வட்டியும் கொடுக்க முடியாமல் முதலும் கொடுக்க முடியாமல் ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர். என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. காசு வாங்கியிருக்கிறேன், அதாவது வந்து வட்டிக்கு காசு வாங்கியிருக்கிறேன். வாங்கி அவர் வந்து குறிப்பிட்ட அவரால் முடிஞ்ச அளவுக்கு காசு வட்டி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். முடியாத கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, அவரால் கொடுக்க முடியலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இலங்கை நாட்டில் சாதாரணமான குடும்பமாக வாழக்கூடியவங்களுக்கு எவ்வளவு தான் உழைச்சாலும் மிஞ்சாது. அப்போ அந்த காசை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வட்டிக்கு கொடுத்தவங்க மிரட்டி இருக்காங்க. அதையும் கடந்து முடியாத கட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கட்டா, அந்த நபரை கிட்டத்தட்ட கடத்தின்னு தான் சொல்லணும், கடத்தி கொண்டு போய் அவரை அடித்து மிரட்டி துன்புறுத்தி உடுப்பு, அதாவது உடம்புல இருக்கிற எல்லா உடுப்பையுமே எல்லாத்தையுமே அவுத்து அதை வீடியோ எடுத்து ஒரு ஆம்பளாளன்னு, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவர், அதுவும் ஒரு ஆம்பளாள், அவரை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்துல எல்லாம் அதை போட்டு மானப்படுத்தி. யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான விஷயம். இப்போ அதெல்லாம் நடந்து கடந்து அந்த மனசை உயிர் தப்பினதன் பிற்பாடு உயிரோட விட்டுருக்காங்க. அதே பெரிய விஷயம். அதன் பிற்பாடு காவல்துறையில் வந்து இந்த சம்பவத்தை அவர் சொல்லியிருக்கிறேன். அதன் பிற்பாடு இந்த வட்டிக்கு கொடுத்தவங்க, இந்த கடத்தினவங்க, அடித்தவங்க, இதை வீடியோ எடுத்தவங்க, இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கம்பி எண்ணுறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்களும் உங்களோட வாழ்க்கை பாருங்க, வட்டிக்கு கொடுத்தவங்களும் ஜெயிலுள்ளு. இப்போ வட்டிக்கு வாங்கினவர் இன்றைக்கு அவரோட மானம் வந்து காத்தல பிறகு. யோசிச்சு பாருங்க, ஒரு மோசமான விஷயம் என்ன. அதனால இந்த வட்டிக்கு கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஏனண்டா இப்போ நீங்கள் சில நேரத்துக்கு ஒரு சில ஆக்கள் என்ன சொல்லுவீங்கடா, அப்போ வட்டிக்கு கொடுக்குறது தவறுண்டா, வாங்குறதும் தவறு தானே. இப்போ எங்களோட சமுதாயம் அதிகமான மக்கள் மீண்டு வர முடியாமல், அதாவது பணம் ரீதியாக கடுமையாக பின்தங்கி தான் இருக்கிறோம். அப்போ அதனால் காசு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்கேயாவது இருந்தால் மனுஷனுக்கு இருக்கிற 1000 பிரச்சனைக்கு எப்படியாவது வாங்கணும்னு தான் தோணும். அப்போ அதனால் அந்த வட்டிக்கு அவங்க வாங்குறாங்க. அந்த ஏழ்மையையும் அந்த வறுமையையும் அந்த ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளாமல் அந்த வட்டிக்கு கொடுக்குறவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு 50,000 ரூபாய் வந்து ஒரு குடும்பம் வாங்குதுண்டா, அந்த 50,000 ரூபாவை அவங்களால மிச்சப்படுத்த முடியாது. ஆனால் அந்த 50,000 வாங்கி செலவழிச்சதன் பிற்பாடு மாதம் 5,000 10,000 மாதம் கட்டணும். இப்போ அந்த 5 மாதத்தில் அந்த காசினுடைய முதல் வந்து வட்டிக்கு கொடுத்தவங்களுக்கு வந்துடும். அதன் பிற்பாடு வட்டி காசு மாதம் கொடுக்கணும், முதல் காசும் வாங்கின குடும்பம் கொடுக்கணும். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்டமைப்புலாம் அந்த கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம். இது வளர்ந்து வந்தா எங்கட சமுதாயம், எங்கட மக்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. வட்டிக்கு கொடுக்கறது தப்பு, வட்டிக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கட மக்கள் இருக்கிறாங்கன்ட்டு எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை, மோசமான சமுதாயத்தில் மோசமான ஒரு பாதையை நோக்கி எங்கட மக்கள் போகிறாங்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. அதனால இன்றைக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. வட்டிக்கு கொடுத்தவங்களும் கம்பி என்றாங்க ஜெயிலுள்ளுக்கு,
வட்டிக்கு வாங்கினவரும் உடுப்பெல்லாம் இல்லாமல் வீடியோலாம் எடுத்து மோசமான ஒரு விஷயத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் வட்டிக்கு கொடுக்குறவங்களும் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, நாளைக்கு நீங்களும் கம்பி என்னலாம். வட்டிக்கு வாங்குறவங்களும் யோசிச்சு கொள்ளுங்க, உங்களால் அந்த காசை கொடுக்க முடியலண்டா இதுபோல் ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கலாம். அதனால் கவனமாக இந்த பூமியில் வாழ மட்டும் கொஞ்சமாவது, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், கொஞ்சம் மரியாதையாக வாழ்கிறதுக்கு யோசித்து சிந்தித்து செயல்படும். நன்றி சொந்தம்.